எதுவும் இல்லை. கலைகளுக்கான பொற்காலம் இது என்று சொல்வதும் குறைத்து சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அனைத்து கலைஞர்களும், நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் பல்வேறு வகையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு அவர்களுடைய கலையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பல நடவடிக்கைகள் துறை மூலமாகவும் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மூலமாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய அறிவுரையின்படி செயல்பட்டு வருகிறது. அதன்படி சங்கமம் நிகழ்ச்சியில் சென்னையில் நடைபெற்ற 4-5 நாட்கள் நிகழ்ச்சியோடு அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் சங்கமம் நிகழ்ச்சி குறுகிய கால அளவில் சிறப்பாக செய்யப்படுவதில் முக்கிய பங்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் வகிக்கிறது என்பதை துறை சார்பாக என்னோட நன்றியை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய நிகழ்ச்சியும் பொங்கல் நேரத்தில் சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வந்தது. இது தவிர தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மூலம் கலைமாமணி விருதுகள் பல ஆண்டுகள் கொடுக்கப்படாமல் இருந்த அனைத்து பணிகளும் விரைவில் அருமையான முறையில் செய்து கொடுத்தமைக்காக கலைஞர்களின் சார்பாக தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குதல், இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் திட்டம், கிராமிய கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள் மற்றும் கூத்து நாடக கலைஞர்களுக்கு உடை ஆபரணங்கள் வழங்குதல், கலை நூல்களை வெளியிடுதல் போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தப்பட்டாலும் நிகழ்த்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பிற மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருவது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. தங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை விட்டு போயிட்டது. ஐயா பத்மஸ்ரீ ஐயா அவருடைய வாசிப்பை முதன்முறையாக கண்டுகளிக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இயலிசை நாடக மன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.